ஸோ தங்க விற்கிற விலைக்கு கோல்டெல்லாம் யார் வந்து நேராக போய் ஃபிசிக்கல் கோல்டு வாங்க முடியும்? பேசாமல் டிஜிட்டல்லே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேர்த்து வைப்போம்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். பட் அது எல்லாமே வந்து இப்போ கோவிந்தா போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக செபி வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. செபி வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்லியிருக்கிறது என்னதுன்னா, நீங்கள் வாங்கிட்டு இருக்க டிஜிட்டல் கோல்டு எல்லாமே வந்து எந்த ஒரு ரெகுலேஷன்ஸ்க்குமே எங்களுக்கு வரவே கிடையாது. சொல்ல போனோம்னா இந்த டிஜிட்டல் ஆப்பில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கணும், அதே மாதிரி ஜிஎஸ்டி 3% கொடுக்கணும். ஸோ இப்போ வாங்குகிற எல்லாத்துக்குமே வந்து கோல்டை வந்து ஒரு லாக்கரில் போட்டு சேவ் பண்ணியிருக்கோம், அதுக்கும் தனியாக இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ஒரு எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லாமல் நிறைய பிளாட்ஃபார்ம் போனால் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஸில் வந்து இந்த டிஜிட்டல் கோல்டை வந்து இவங்க எல்லாத்துக்குமே விற்கிறாங்க. பட் அது யாரும் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. இது நிறைய பேர் ஷாக் கொடுத்துருக்கு. அதனால் இது யாரும் நம்பாதீங்க. நீங்கள் நம்ப வேண்டியது 3 மட்டும்தான். ஸோ ஒரு மிடில் கிளாஸ் மக்களால் தங்கமே வாங்க முடியாதா? ஸோ அப்போ எதில் தான் வாங்குறது அப்படின்னு பார்த்தாப்புல அவங்க சொல்கிறது 3 தான். ஒன்று கோல்டு ETF, இன்னொன்று மியூச்சுவல் ஃபண்டு, அண்ட் ஃபைனலாக ஃபிசிக்கல் கோல்டு. ஸோ இந்த 3 ஆப்ஷனை வந்து எப்பயுமே வச்சுக்கோங்க. மற்ற எந்ததையும் நம்பாதீங்க, உங்களோட காசை இழந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு செபி வந்து நேற்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.